வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் R.K. ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் டாக்டரேட் சார். இட் இஸ் ரியலி பிரஸ்டீஜியஸ் திங். வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2014 பாஜக கையில் எடுத்த ஒரு ஆயுதம் மோடி ஊழல் அப்படிங்கிறது. 2019 பாத்தீங்கன்னா மோடி வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்க. 2024 ராமர் கோவில் இனாகிரேஷனை முன்னிறுத்தி எலெக்ஷனை ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு பாஜக வந்துட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மோடியுடைய பிம்பம் அவருடைய செல்வாக்கு குறையுது, சரியுதுன்னு நினைக்கிறீங்களா? அதனால ஹிந்துக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்க இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஹிந்து ராஷ்டிரம் அமைஞ்சிடுச்சு, அதோடைய அடையாளம் ஒரு ராமர் கோவில் அப்படிங்கிற மாதிரி ஹிந்துக்களை ஏற்றுக்கொண்டார்களா? இதை எப்படி நம்ம பாக்குறது? இது என்னை பொறுத்தவரை ராமருக்கு ஒரு கோயில் கட்டுறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது இப்போ நானே ராமர் கோயில் கட்டணும்னா என்னுடைய கிட்ட இருக்கிற நபர்கிட்ட, அதாவது என்னுடைய நெய்பருடைய நிலத்துல கொண்டை நான் கட்டிட்டு அதன் பிறகு நான் அது மேல ஒரு கோர்ட் ஒரு வழக்குல போய் கோர்ட்டு இந்த மாதிரி ஐயோ அந்த உங்க வீடு நீங்க உங்களுடைய அருகில் இருக்கிற நபர்களுடைய வீடு இடிச்சது தவறுதான், பட் ஏதோ இடிச்சு போயிடுச்சு இல்ல, அதனால நீங்களே அந்த இடம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கடுமையான வன்மையாக கண்டித்து விட்டு அந்த இடத்த எனக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. அந்த இடத்துல நான் ராமர் கோயில் கட்டுறது அது ராமருக்கு செய்கின்ற நல்ல காரியம் கிடையாது. நிச்சயமாக ராமரை இழிவுபடுத்துகின்ற செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி தான் நான் இன்றைக்கு அந்த பாபர் மசூதியை எடுத்து அங்க கட்டண கோயிலை நான் காண்கிறேன். அப்ப அதனால அதுல ஒரு பெரிய ஒரு நேரேட்டிவ் கொண்டு வர்றாங்க. ராமர் அங்கதான் பிறந்தாருன்ற அந்த நேரேட்டிவ் அவர்கள் செய்ய பார்க்கிறார்கள். இது எத்திக்ஸ அதாவது எழுதப்பட்ட மனிதனால் எழுதப்பட்ட ஆண்டவனை இந்த ராமர் போல இல்லை என்றால் கிருஷ்ணர் போல இருக்கின்ற நபர்களுடைய பேசிஸ்ல ஒரு ராமாயணம் ஒரு மகாபாரதம் என்ற கதைகள் அது எப்பிக்ஸ் என்று நாம் கூறுவோம். அந்த எப்பிக்ஸை அது புராணங்களாக மாற்றுறது, ஹிஸ்டரியாக மாற்றக்கூடிய அந்த முயற்சியினுடைய பாகமாயிட்ட நடக்கிறது. இது அரசுடைய ப்ராஜெக்ட் தான். அதாவது யூ ஹேவ் டு கன்ஃப்ளைட் போத் எத்திக்ஸ் அண்ட் ஹிஸ்டரி. அப்புறம் தான் அந்த லெஜிட்டிமிட்டி வருகிறது. இவங்களை பொறுத்தவரை அப்பதான் லெஜிட்டிமேசி வருது. அதனுடைய ஓனர்ஷிப் நாம எடுத்துக்கலாம். அதாவது ராமரை காப்பாற்றியவர்கள் நாங்கள். அது என்ன, நம்மளுடைய பொது புத்தியில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவன் தான் நம்மளை காப்பாற்றுவான். இப்போ அதை தாண்டி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மனிதன் ஆண்டவனை காப்பாத்துன்ற ஒரு சூழல் பாத்துக்கிறோம். அதுக்கு ஏதுவாக ஒரு இடத்துல நான் ஒரு படத்தை பார்த்தேன், இணையத்துலதான் பார்த்தேன். அதுக்கு ஏதோ அயோத்தியில வச்சிருக்கதா சொல்றாங்க. அதாவது ராம் லல்லாவை குழந்தையா இருக்கின்ற ராமனை கைப்பிடித்து ஒரு பெரிய ஒரு உருவம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது அவருடைய அந்த சன்னிதானத்துக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியா இருக்கிறது. அப்போ ஒரு ஆண்டவனுக்கு யார் தேவைப்படுகிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு நரேந்திர மோடி தேவைப்படுகிறார் என்ற அந்த பிம்பத்தை கட்டமைப்பு பார்க்கிறார்கள். ஆண்டவனை விட பெரியவனாக இன்றைக்கு நரேந்திர மோடியை சித்தரிக்க வேண்டும். இது எல்லாமே எங்க நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சனாலிட்டி பில்டிங் தான் நிக்குது. கடைசியில பாத்தீங்கன்னா இஃப் நாட் மோடி ஹூ, அது ஒரு பெரிய நேரட்டிவா எடுத்துட்டு வரணும். இவர் பிரதமர் இல்லைன்னா வேற யாருனால பிரதமர் ஆக முடியும். அடுத்த நம்மளை பொறுத்தவரை இருக்கின்ற பிரச்சனை என்றால் இவர் பிரதமரா இருக்கிறத விட யார் இருந்தாலும் பரவாயில்லை என்ற இடத்துக்கு தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு நாடு பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. அது ஹேட் பாலிடிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அது இங்க இருக்கின்ற சிறுபான்மையினருடைய அந்த கம்ப்ளீட் அந்தஸ்தை குலைக்கும் விதமாக நடக்கின்ற பல பிரச்சனைகள். அது சீக்கியரானாலும் சரி, இஸ்லாமியர்களானாலும் சரி, கிறிஸ்துவரானாலும் சரி, இவர்களை எல்லாம் ஏறத்தாழ ஒரு ஒப்ரஸ்ட், அதாவது தலித்துகள் கூட கூட்டி அவர்களையும் ஒரு ஒப்ரஸ்டு கிளாஸா மாற்றுகின்ற அந்த ஒரு பாணி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு பிம்பமா இருக்கிறது. அடுத்ததாக ஹிந்து கத்திரமேக, இது ஒரு பெரிய பிம்பமா இருக்கு. ஹிந்து, அதாவது 80% வருகின்ற ஹிந்துக்கள் இங்க டேஞ்சர்ல இருக்கானாமா. 1% கூட இல்ல இவர்கள் இந்த மக்கள் யுஏஇல இருந்த துபாயில் சமீபத்துல துபாயில கிடையாது, யுஏஇலயே கிடையாது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லயே கிடையாது. அங்க ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. 99% அங்க யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கட்டர் அரபிகள் தான் இருக்கிறாங்க அந்த ஊர்ல. அதாவது இப்போ சவுதி அரேபியா எடுத்துங்க. சவுதி அரேபியால ஆண்டவனுடைய ஒரு படத்தை, நம்மளுடைய பிடித்த ஆண்டவனுடைய படத்தை நீங்க எடுத்து செல்ல முடியாது. அங்க ஹிந்து கத்திரமேக நைங்க, அங்க ஹிந்துக்களுக்கு பிரச்சனை கிடையாது.
அங்கேயும் 1% கீழே தான் இருக்காங்க. அங்க இன்னும் சொல்ல போனால் அந்த பல ஒப்ரசிவ் மெஷர்ஸ், அதாவது ஒரு டாக்ஸ் கொண்டு வர்றாங்க, அதுக்கப்புறம் நீங்க ஃபேமிலி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு அதிகமாக டாக்ஸ் கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அந்த மாதிரி எவ்வளவோ ஒப்ரசிவ் மெஷர்ஸ் இருக்கு வெளியிருந்து வந்த ஒர்க்கர்ஸ்க்கு. அப்படி இருக்கின்ற ஒரு நாட்டுல கூட ஹிந்து கத்தரையுமே நைய, யுஏஇல ஹிந்து கத்தரையுமே நைய. அமெரிக்கான்றது ஐயோ இதை விட மோசமான ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் நாடு இருக்கான்றது நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது. எங்க ஐரோப்பால எடுத்துங்க, எல்லா இடத்துலயும் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து அதிகமா இருக்கின்ற இடம். இந்தோனேசியா எடுத்துங்க, முஸ்லீம்கள் அதிகமா இருக்கின்ற இடம். அந்த மாதிரியான நாட்டுகளில் கூட ஹிந்து கத்திரைமே நைங்க. ஆனா 80% இருக்கிற இந்தியாவில வந்து ஹிந்து கத்திரைமேகன்னு ஒரு நேரேட்டிவை கொண்டு வந்து அந்த நேரேட்டிவை மக்களை வந்து பிலீவ் பண்ண வச்சிருக்காங்க இல்லையா, அதான் பாஜகனுடைய பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன். அதைத்தான் இந்த முறை வந்து அவர்கள் வந்து முன்னெடுத்து செல்கிறார்கள். ஏனென்றால் ஒண்ணுமே கிடையாது. டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே அதானிக்கான டெவலப்மெண்ட் தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது நம்மளுடைய ஊர்ல வந்து சாதாரணமாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கோ, ஒரு ரோடு போடுவதற்கோ, ஒரு ஒரு கிணறு தோண்டுவதற்கோ, ஒரு பைப் லைன் போடுவதற்கோ வந்து உங்களுக்கு ப்ரீ குவாலிபிகேஷன் இருக்கிறது. ஒரு கான்ட்ராக்டர் ஆனால் நீங்கள் அதற்கு முன்னால் அந்த வேலையை செய்திருக்க வேண்டும். ஒரு சிறிய ஒரு இதுல வந்து செய்திருக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் இதுல ஒரு குவான்டிட்டியில நீங்க செய்திருக்க வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த வேலையினுடைய கிடைக்கவே கிடைக்காது. இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்து அதானி கொடுத்துடுறாங்க. அதானிக்கு என்ன போர்ட் ரன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஏர்போர்ட் ரன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒண்ணுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒரு நபருக்கு வந்து எல்லாமே எடுத்து ப்ரீ குவாலிபிகேஷன் கிடையாது, கான்ட்ராக்ட் கிடையாது, டெண்டர் கிடையாதுன்ற முறையில் எடுத்துக்கொண்டு கொடுக்கிறார்கள். அதே அதானி ஏதாச்சும் கேட்டாருன்னா அது வரவில்லை என்றால், அதானிக்கு அது வந்து சேரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அங்க என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா ஐடி, இடி, சிபிஐ இந்த மாதிரியான ரைடுகள் போய்கொண்டிருக்கிறது. அதன் பிறகு வந்து அவர்கள் ஐயோ எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம்ப்பா, நீங்க எடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஷன்ல போட்டு கொடுத்துட்றாங்க. அதை வந்து எடுத்து செல்கிறார். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் மக்கள் வந்து விரக்தியில், அதுவும் குஜராத்தில் இருக்கிற மக்கள் இப்ப சமீப காலத்துல 400 சில நபர்கள் வந்து ஒரு பிளேன் லோடு ஆஃப் இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்து திருப்பி அனுப்புறாங்க பிரான்ஸ்ல இருந்து. இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் யுஏ இருந்த சமயத்துலதான் இது என்னுடைய நம்பர் ஒருத்தர் சொல்லி கொண்டு இருந்தார். இவர்கள் அனைவரும் வந்து யுஏக்கு வந்துருவாங்களாமா, தனித்தனி விமானத்துல வந்து வந்துடுறாங்களாமா. அப்ப யுஏஇல இருந்து ஒரு ஷேடி சார்ட்டர் பிளேன் ஒன்று இருக்காமா. அந்த சார்ட்டர் பிளேனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா யுஏஇல இருந்து ஆரம்பிச்சு ஐரோப்பால ஒரு இது ஏர்போர்ட்ல போய் இறங்கி அங்க ரீஃபியூலிங் பண்ணிட்டு நிக்கராகாவுக்கு போகுதாமா. இது ஃபர்ஸ்ட் ட்ரிப் கிடையாது, 10-12 ட்ரிப்ஸ் இதே ரூட்ல சாதிச்சுட்டாங்களாமா. இந்தியால ஒரிஜினேஷன் இந்த பிளேன் வராது. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற கிரௌட் தான் இதுல மொத்தமா இருக்குது. அப்ப இந்தியாவில் இருக்கின்ற ஒரு கும்பல் வந்து இதுல வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. இல்லீகல் டிராபிகிங்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு கும்பல். இது குஜராத் போலீஸும் கண்டுபிடிக்கவில்லை, எந்த போலீஸும் எங்கேயும் கண்டுபிடிக்கவில்லை. இதுதான் என்ஐஏ இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது, ஐடி இருக்கிறது, இடி இருக்கிறது. இவர்கள் எல்லாம் வந்து எதிர்கட்சிகளை குறிவைத்துக் கொண்டிருக்கிறதுனால இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளில் வந்து கவனம் கிடையாது. நாட்டை சிதைக்கும், நாட்டினுடைய செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டியை சிதைக்கும் விதத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பிரச்சனைகளுக்கும் வந்து இவர்கள் எல்லாம் கவாத்து கொடுத்தாங்க. கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. எதிர்கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பிடிக்க வேண்டும், அவர்களை பிடித்தால் நமக்கு ப்ரமோஷன், நமக்கு நல்ல போஸ்டிங் வரும் என்ற ஒரு நிலையில் தான் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப இந்தியால ஒரிஜினேட் ஆகுது. இந்தியாவில இருந்து நபர்கள் வந்து யுஏக்கு செல்கிறார்கள், டூரிஸ்ட் விசால செல்றாங்க. அங்கிருந்து அடுத்தபடியாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளேன்ல ஏறிக்கொண்டு அவர்கள் வந்து இப்ப இந்த கடைசி பிளேன் வந்து பிரான்ஸ்ல ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல வந்து ஒரு ஏர்போர்ட்ல கொண்டு இறங்குறாங்க. வெரி ஸ்மால் ஏர்போர்ட், ரீஃபியூலிங் ஸ்டாப் என்று சொல்லி இறங்குறார்கள். தேவைப்படுகிறது, ரீஃபியூலிங் தேவைப்படுகிறது. அங்கிருந்து அவர்களை வந்து நிக்கராகோல கொண்டு ஒரு எகெயின் அன்னோன் அன்ஹர்ட் ஆஃப் ஏர்போர்ட்ல கொண்டே விட்டுறாங்க. விட்டுட்டு திருப்பி வர்றாங்க. இதுதான் ஹியூமன் டிராபிக்கினுடைய உச்சகட்டமா இருக்கிறது. இந்தியன் ஆரிஜின் ஹியூமன் டிராபிகிங் தான் இருக்கிறது. இது ஏன் இந்த மக்கள் செல்கிறார்கள் என்று ஹிந்துல மிக விரிவான ஒரு கட்டுரை இருக்கிறது. பல இடங்கள்ல வந்து அந்த கட்டுரைகள் வந்திருக்கிறது. பாக்கியிருக்கின்ற டிவி மீடியால கூட வந்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் சொல்ல இங்க வேலை வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லாதனால நாங்க எங்களிடம் இருந்த என்னென்ன ஆனாலும் சரி, அது நாயானாலும் சரி, அதே மாதிரி நிலமானாலும் சரி, என்ன இருந்தாலும் நாங்க வந்து வித்துட்டு அந்த காசை வந்து இந்த ஏஜென்ட் கொடுத்துட்டு நாங்க போறோம். எங்களுக்கு தெரியும் இல்லீகலாக தான் நாங்க போறோம்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தால் கூட நாங்கள் செல்கிறோம் என்று ஏறத்தால் அந்த ஒரு மைக்ரன்ட் கேரவான் இருக்கு இல்லையா, அது சவுத் அமெரிக்கால இருந்து ஆரம்பிச்சு சென்ட்ரல் அமெரிக்கா வழியாக வந்து மெக்சிகோ பார்டர்ல வந்து அதுல இருந்து கடந்து போவாங்க. அப்போ அந்த ஒரு இதுலதான் இவர்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியாவினுடைய இன்றைய நிலைமையா இருக்கிறது. அதே மாதிரி மோடி செல்ஃபி பாயிண்ட்ஸ் என்பது நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல இப்ப வந்துருச்சு. அதாவது மோடியினுடைய ஒரு படம் இருக்கும், அதை சுற்றி ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்டு விஷயங்கள்லாம் அங்க இருக்கு. ஏதோ ஒரு ஸ்கீமை பத்தி அங்க பேசுவாங்க. அதுல போய் நீங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். அந்த செல்ஃபி பாயிண்ட்ல வந்து 2 விதமான பார்க்கலாம். ஒண்ணு வந்து அது ஏதோ 6.25 லட்சம் ஒரு செல்ஃபி பாயிண்ட். ஒரு செல்ஃபி பாயிண்ட் போய் நம்ம பார்த்தா தெரியும், அது நிச்சயமாக 1 லட்சம் கூட வராதுங்க.
ஆமா. மொத்தமா கார்ட்போர்டு, அதுல வந்து இவருடைய படத்தை வந்து பிலிம் எடுத்துட்டு ஒட்டியிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப இதுக்கு எவ்வளவு செலவாகும் நமக்கு அனைவருக்கும் தெரியும். அப்படி ம். இருந்தால் கூட ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட்டான ரயில்வேஸ் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு பணம் வந்து ஊழல் மூலியமாக வெளியே போறதுன்னு பார்க்கலாம். எப்படிங்க 6.25 lakhs ஆகுது இந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு புரியவில்லை. ம். 1 லட்சம் கூட ஆகாத ஒரு விஷயத்துக்கு வந்து 6.25 லட்சம். இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவதாக பாருங்களேன், அந்த செல்ஃபி பாயிண்ட்டுக்கு முன்னாலேயே வந்து எத்தனையோ நபர்கள் படுத்து தூங்குற ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். அது என்ன ம். ஆவலன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒன்னும் வண்டி வரவில்லை, வண்டி தாமதமாக, ட்ரெயின் தாமதமாக வருகிறது, இல்லை என்றால் அவர்களுக்கு படுக்க இடம் இல்லை. அப்ப ம். மோடி செல்ஃபி பாயிண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால என்ன எதுக்கு இருக்கிற இடம் எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த படங்கள் வெளியாடணும்னு அடுத்ததாக அங்கிருந்து மக்களை அடிச்சு துரத்துறாங்களாமா, இங்க படுக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்துறாங்களாமா. இது எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் சீக்கியர்களை வந்து டெரரிஸ்டா காமிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில், ஏனென்றால் அவங்கதான் ஃபார்முலாஸ்க்கு எதிராக இருந்தாங்க, அவங்கதான் பாஜக ம். ஓட் பண்ணவில்லை, ஆப்பு ஓட் பண்ணிட்டாங்க. இனி அடுத்ததாக அவர்களை வந்து ஒரு டெரரிஸ்டாக சித்தரிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த கனடால நடந்த அந்த செல்மிஷம். அதன் பிறகு ஒரு பானோன் என்ற ஒருத்தனை வந்து அமெரிக்கால போட பார்த்தாங்க. அது ஒரு பெரும் பிரச்சனையாக இந்தியாவுக்கு திரும்பி வந்து அடிக்கும் அளவுக்கு நிற்கிறது. அதன் பிறகுதான் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் வந்து இந்தியா பயணம் வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். அதற்கு இங்க ஒரு ஸ்பின் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ரிபப்ளிக் டே என்பது ரொம்ப நேரம் நீடிக்கும், இவர் வந்து வயசானவர், 80 வயசு ஆகுது, இவருக்கு உட்கார முடியாதுன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு போங்குன்னு பாருங்களேன். அப்ப எந்த ம். இடத்துல பார்த்தாலும் சாதாரண மக்களுக்கு வந்து நிச்சயமாக வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை, வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, காசு பணம் சம்பாதிக்க அவென்யூ இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல செல்வந்தர்கள் வந்து இன்னும் செல்வங்கள் வந்து அதிகரித்து கொண்டே போகின்றது. மறுபடியும் அதானி வந்து நம்பர் 3, நம்பர் 2, நம்பர் 1 ஆயிடுவான்னு பாத்தீங்களா உலக இதுல. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த தேர்தல் வருகிறது. இந்த சாதாரண கட்டத்தில் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்தல் என்ன ஆயிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கின்ற ஆட்சியாளர்களை தூக்கி எறிகின்ற மனிதர்கள் வந்து இருப்பார்கள். அது ஒரு சாதாரண ஓட்டரா இருந்தால் நிச்சயமாக செய்வார்கள். ஆனால் அங்கதான் இந்த இந்து கத்திரமே வருகிறது. அதாவது ஐயோப்பா இந்து டேஞ்சர்ல இருக்காப்பா, இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சே போயிரும், இந்துஸ் எல்லாமே அவுட் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொபகண்டா வந்து கொண்டு வரார்கள். மீடியா எல்லாமே இவர்கள் கையில் இருக்கிறது. நீங்க இப்ப எடுத்து பாருங்களேன், ட்விட்டர்ல ஆனாலும் சரி, எங்க ஆனாலும் சரி, இந்த ஃபீல்ட்ல வருகின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அயோத்தியாவை பத்தி இருக்கின்ற நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள். ஐயோ நான் வந்து ஒருத்தர் போடுறாங்க, 85ல எனக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, ஒரிசால இருந்து நான் வந்து உத்தரப்பிரதேஷ் போக வேண்டியதா இருக்கிறது, எங்க அப்பா வந்து பாரதி தியேட்டர்ல என்ன கூட்டிட்டு போயிருந்தாரு, போற வழியில வந்து அயோத்தி வழியா போலாமே அப்படின்னு சஜஷன் வந்துச்சு, நாங்க அயோத்தி வழியா போனோம். அங்க போய் நின்றுட்டு அந்த டார்பாலினுக்கு கீழே வந்து ராம்லல்லா வச்சிருக்கிறத பார்த்தாலும் எனக்கு வந்து மனசே கேட்கல. ஆனால் இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு வீடு வருகிறது என்றதை ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரியான பல போஸ்டுகள் வந்து நம்மளுடைய ஃபீடுகள் வந்து கொண்டிருக்கிறது. அது ட்விட்டரை வந்து இவர்கள் வந்து கையடக்கி விட்டார்கள் என்றதுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி பல இடத்துல பாத்தீங்கன்னா ராம்லல்லாவை பத்தியும் இல்லை. ஆனா ராம்லல்லாவுக்கு அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு வச்சுங்களேன், அவரை தூக்கி போட்டு இன்னொரு சிலையை வந்து வச்சுட்டாங்க. அங்க புது சிலை வேற ஏதோ வருது, அவர் ஆமா. கிடையாது இப்போ. பராசரன் வந்து ராம்லல்லாவுக்கு தான் வாதாடினார். எது நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்ல வந்து ம். எங்கும் இல்லாத ஒரு புது ஒரு ஜூரிஸ்பிடன்ஸ், அதாவது ராம்லல்லாவை வந்து ஒரு பெட்டிஷனராக சேர்த்திருக்கிறார்கள். அதாவது ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட வந்து ஒரு ஆண்டவனை வந்து ஒரு பெட்டிஷனராக சேர்த்து ஏறத்தாழ மனிதனுடைய குணங்களை கொடுத்து அவர்கள் ஒரு மனிதனான் என்று ஆரம்பித்து வைத்து பராசரன் வந்து அவர்களுக்காக வாதாடிக்கிறார். இது நம்மளுடைய ஒரு ஒரு லீகல் ஹிஸ்டரியிலேயே ஒரு ஒரு சாப்டராக இருக்கிறது. என்ன மாதிரி சாப்டர் என்று அடுத்து வரும் தலைமுறை முடிவு செய்யும் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு பக்கம் இருக்கிறது. அடுத்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இதை வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு போகலாமா என்று அதற்கான விளக்கம் வந்து ஜவஹர்லால் நேருவை ஏதோ காலத்துல கொடுத்திருக்காரு. அதாவது பீங் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், நம்ம அரசாங்கத்தில் இருந்து கொண்டு ஒரு பர்டிகுலர் மதத்தை வந்து மதத்துக்கு உண்டான நபர் தான் என்று மறுபடியும் உணர்த்தது வந்து தவறான நடவடிக்கை என்று அவர் ராஜேந்திர பிரசாத் என்ற இந்தியாவினுடைய முதல் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டுக்கு அவர் வந்து லெட்டர் எழுதுறாரு. ஏன்னா அந்த சமயத்துல வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து சோம்நாத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அவருடைய ஒரு ஆசையை தெரிவித்திருந்தார். அதற்கு ஜவஹர்லால் நேரு சொல்லிவிட்டார், நீங்க வந்து ஒரு சாதாரண பிரஜையா போங்க, நீங்க வந்து தயவு செய்து நீங்க பிரசிடென்டாக செல்லாதீர்கள் என்று கூறிவிட்டார். அதற்கு எதுவாகத்தான் ராஜேந்திர பிரசாத் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் ஒரு இண்டிவிஜுவலாக செல்கிறேன், எனக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, ஏனென்றால் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஐ வாண்ட் டு கோ தேர் அப்படின்னாரு. அப்புறம் ஹி வென்ட் அஸ் அன் இண்டிவிஜுவல். ஒரு தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ட்ரெயின்ல ஏறி அவரும் அவருடைய சகாய்க்கும் சேர்ந்து அங்க போய் சோம்நாத்ல போய் இறங்குறாங்க. அதன் பிறகு வந்து அங்க ரிசீவ் பண்ற கூட ஆள் வரவில்லை. அப்ப அந்த ஒரு நிலையில் தான் அவர் போய் அங்க வந்து சேர்ந்திருக்கிறார்.
இது ஒரு காலம். அதாவது ஐ எம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பட் எனக்கு என்னுடைய மதம் என்பது, என்னுடைய ஆச்சாரம் என்பது, என்னுடைய ஆண்டவன் என்பது எனக்கு பர்சனலான ஒரு விஷயமா இருக்கிறது. இதற்கும் ஸ்டேட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. By coming here and my praying to my God, I am not endorsing that the Indian states loves this God and hates this God என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அவர் செய்தார். ஆனா இங்க என்னன்னா, மோடியினுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது 8 கேமரா அவரை சுத்தி இது எல்லாமே பகர்த்த வேண்டும், எல்லாமே மக்களுக்கு சென்றடைய வேண்டும். ஏனென்றால் நான் தான் ராமருக்கே ஒரு வீட்டை பண்ணி கொடுத்தேன் என்ற அந்த ஒரு பாணியில் நடக்கின்ற அந்த விஷயம் என்பது இதை விட பெரிய ஒரு ஆன்டி செக்யூலர் நடவடிக்கை கிடையாது. அவருக்கு அதுதான் விருப்பமா இருக்கிறது. ஐ வாண்ட் டு பி நோன் அஸ் எ ஹிந்து பிரைம் மினிஸ்டர் என்பதுதான் அவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு ஏதாவது தான் நடக்கிறது. இதுல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமர் ஹிந்துக்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாதுங்க. இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா, பீகார்ல ஒரு 375 ராமாயணம் இருக்குது என்று அங்க இருக்கின்ற நபர்கள் என்னிடம் கூறியிருக்கிறார்கள். அதுல சில இடங்கள்ல ராவணன் என்பது சீதாவனுடைய அப்பாவாக கூட சித்தரிக்கப்படுகின்ற ராமாயணங்கள் இருக்கிறது. கேரளாலையும் ஒரு ராமாயணம் இருக்கிறது, மாப்பிள ராமாயணம் என்று அதற்கு பேரு. அது ஏன் மாப்பிள ராமாயணம் என்றால், அது நாதாபுரம் என்ற ஒரு இடத்தில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்காக ஹிந்து மக்கள் பாடி, அதாவது முஸ்லீமினுடைய அந்த ஒரு மொழியில், அந்த ஒரு லாங்குவேஜ்ல, அந்த ஒரு மொழிக்கு சின்ன வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா, அந்த தமிழ்நாட்டிலே இருக்குது, பல வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா, அந்த வித்தியாசங்களோடு பாடினா ஒரு பாட்டாக இருக்கிறது. அதுலதான் அந்த ஒரு லைன் மட்டும் எனக்கு நான் சொல்றேன். பண்டு தாடிக்கார நவுலி அப்படின்னு, தாடிக்கார நவுலி என்பது வால்மீகியை குறிக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த மாதிரி அவர்களுடைய அந்த பாணியில லாம லாமா லாம லாமா லால லாமா இப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அது இப்போ வாய்த்தாரியில தான் பேச முடியுமே தவிர நிச்சயமா நம்மளால் அந்த புத்தகங்கள் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். அதை எப்போ டெஸ்ட்ராய் ஆகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதை ஆனால் இது முஸ்லீம்களுக்கும் சொந்தமான ஒரு நபராக ராமன் இருந்தார் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. இது முஸ்லீம்கள் பல இடங்கள்ல பாடி கடித்த ஒரு விஷயமாக கேரளாவை பொறுத்தவரை இருக்கிறது. இதே மாதிரி 375 380 டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணா வட இந்தியாவில் இருக்கிறது. அதே மாதிரி இங்கேயே இருக்கிறது. கம்ப ராமாயணத்திலிருந்து ஆரம்பிச்சு வால்மீகி ராமாயணம் வரையான எவ்வளவோ ராமாயணங்கள் இருக்கிறது. எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த வித்தியாசங்களை எல்லாம் உட்கொண்டு கொடுக்கின்ற ஒரு ராமன் என்பது ஒரு மரியாதா புருஷன். அந்த மரியாதா புருஷனுக்கு இன்னைக்கு இந்த சோகத்தை அவலத்தை நான் யோசிச்சு பார்த்து, இது ஒரு தேர்தலுக்கான ஒரு யுக்தியாக பயன்படுத்தும் போது அது எவ்வளவு ஒரு ராமரை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று நினைத்து நான் மருந்து கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி தானுங்க, ஆண்டவனை விட்டு அரசியல் செய்த அத்தனை பேரும் எங்க அட்ரஸ் எல்லாம் போயிருக்காங்க நான் பார்த்து கொண்டேதான் இருக்கேன். ஒரு எல்கே அத்வானி இருந்தார், ஒரு கல்யாண் சிங் இருந்தார், ஒரு வாஜ்பேயியே இருந்தார். இவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்றெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கேன். முரளி மனோகர் ஜோஷி, இவர்கள் எல்லாம் உமா பாரதி, இவர்கள் எல்லாம் தான் லீடிங் லைட்ஸா இருந்தாங்க. 1992 அந்த பாபரி மஸ்ஜிதினுடைய அந்த இடிப்புல, அந்த சமயத்துல இவர்கள் முக்கியஸ்தராக இருந்த நபர்கள். அந்த முக்கியஸ்தர்கள் இன்னைக்கு எங்கன்னு பாருங்களேன். வாஜ்பாய் விட்டுருங்க, வாஜ்பாய் மறந்து விட்டார். கல்யாண் சிங் சமீப காலத்தில் மறந்து விட்டார். எல்கே அத்வானி இன்னும் இருக்காரு. அவர்கிட்ட இன்விடேஷன் கொடுத்து நீங்க வர வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். முரளி மனோகர் ஜோஷி இருக்கிறார், அவர்கிட்ட இன்விடேஷன் கொடுத்து நீங்க வராதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு அயோத்தியால இந்த பிரச்சனையே கிடையாது, இந்த ஒரு கோயிலினுடைய அந்த இதே கிடையாது. மோபாரதி இருக்கிறாரு, மோபாரதி கிட்டே வரலாம். ஆனா இந்தியா கூட்டணிக்கு ஒரு சின்ன ஒரு catch-22 சிச்சுவேஷன் மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஒரு பக்கம் சீதாராம் யெச்சூரி நான் வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஐடியாலஜிக்கலா அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. வேற இந்த சைடு சோனியாவும் ராகுலும் அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப போகலன்னா அவங்களை ஆன்டி ஹிந்துன்னு பிராண்ட் பண்ணிடுவாங்க, போனா ஹிந்துத்துவாவை என்டாஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இது எப்படி இந்த இந்தியா கூட்டணி இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அந்த தெளிவு இருக்கா? இவங்களுக்கு எப்படி இந்த நரேட்டிவை பிரேக் பண்றதுக்கான ஒரு யுக்தியே எதிர் அணிகளுக்கு தெரியலையோ அப்படின்னு தோணுது. அவங்களுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் இருக்குல்ல. இந்தியா கூட்டணியை பத்தி பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரை மிக தெளிவான ஒரு ஸ்டாண்ட் காங்கிரஸினுடைய ஜவஹர்லால் நேருவே கூறிவிட்டார். உங்களுடைய மதம் என்பது உங்களுடைய பர்சனல் விஷயம், அதற்குள்ளால் அது ஸ்டேட்டை நுழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஒரு ஸ்பெக்டக்கிள் ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று இருக்கிறது. இதுலதான், அதாவது நம்மளுடைய தலைவர்களுக்கு யாருக்குமே மொராலிட்டி கிடையாதுங்க. 2023 நமக்கு என்ன உணர்த்தியதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேலினுடைய போரும் உக்ரைனுடைய போருக்கு பிறகும் நமக்கு தெரியாது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் அட்லீஸ்ட் வி லுக்ட் அப் டு சம் பீப்புள். ஒரு ஜோ பைடன் என்பவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேனா இருப்பாரு, ட்ரம்ப்புக்கு பிறகு வருகிறாரு, அவர் நிச்சயமாக
ட்ரம்ப் மாதிரியான சில்மிஷங்கள் செய்ய மாட்டாரு, மோசமான நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து 8500க்கு மேலான குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து காசால வந்து குண்டுனால வந்து செத்துருக்காங்க. இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சினால செத்துருக்காங்க. இதற்கான அந்த குண்டு கொடுக்குற யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவா இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது சோனியா காந்தி அம்மையார் வந்து என்னுடைய இன் மை ஐஸ் ஒரு ஒரு மாரலிஸ்டிக் நபராக இருந்தார். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த இன்விடேஷன் வந்து ஏற்றதுல வந்து நிச்சயமாக அவர் ஜவஹர்லால் நேருவுக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இது காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு பெரிய செட்பேக்காகத்தான் இருக்குது. அப்கோர்ஸ் பாஜக அதை வச்சு அரசியல் செய்யத்தான் செய்யும். நீங்க வந்து வந்தாலும் பிரச்சனை, வரலாற்றையும் நீங்க குறிப்பிட்ட முற்றிலும் உண்மைதான். நீங்க வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு என்ன இவ்வளவு தாய்க்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க மறுபடியும் வந்து மத்திய பிரதேசில் நீங்க வந்து ட்ரை பண்ணா அதே சாஃப்ட் ஹிந்துத்துவா வந்து மறுபடியும் ட்ரை பண்ணீங்கன்னா அதனுடைய விளைவு அது நிச்சயமாக அது நெகட்டிவாகத்தான் செல்லும். உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸும் வராது, மெஜாரிட்டி ஓட்ஸும் வராதுன்ற நிலை இருக்கிறது. மெஜாரிட்டியை பொறுத்தவரை நீங்கள், அதாவது மெஜாரிட்டி என்று பார்த்தா நானும் ஹிந்து தான், நீங்களும் ஹிந்து தான். ஆனால் நாம எல்லாரும் வந்து ஒரு மாடரேட் ஹிந்துஸ்ல பிலீவ் பண்ற நபர்களா இருக்கிறார்கள். நம்முடைய வழிபாடுகள் என்பது நம்மை சார்ந்த விஷயங்களாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவார்கள். இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு குலதெய்வமே இருக்கிறது கேரளால, நான் அங்க போய் வழிபடுறேன். இது வந்து யாருக்கும் அறிவிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. நான் வீட்டுல வந்து ஒரு லேம்ப் லைட் பண்றேனா இல்லையா என்பது எனக்கு மட்டும் தெரிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. இதே சோனியா காந்தி அம்மையாருக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு சாஃப்ட் இந்துத்துவ அப்ரோச் நீங்க எடுத்தீங்கன்னா 2024 வந்து இப்பவே முடிஞ்சு விட்டதாகத்தான் அர்த்தம். இதற்கு தான் நான் கூறுகிறேன், மு க ஸ்டாலின் மாதிரி இருக்கின்ற நபர்கள் நிச்சயமாக அதை எடுத்துரைத்து சோனியா காந்தி அம்மையாரை அந்த செல்வதில் இருந்து தடுக்க வேண்டும். ஏனென்றால் அது வந்து ஒரு பாபரி மஸ்ஜித் இடிந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலை கொண்டாடும் விதமாக அந்த கோயில் இல்லை என்பதுதான் என்னை மாறி இருக்கின்ற நபர்களுடைய ஃபர்ம் பிலீவா இருக்கிறது. என்னுடைய ஆண்டவன் என்பது என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற, என்னுடைய மனதில் இருக்கிறான், நான் வழிபடுகின்ற இடங்களில் இருக்கிறானே தவிர நிச்சயமாக அது ஒரு பாபரி மசூதிக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றதுதான் என்னுடைய ஒரு ஃபர்ம் பிலீஃபா இருக்கிறது. விஜயகாந்தே உணர்த்தி இருக்கிறார். விஜயகாந்தனுடைய வீட்டுல வந்து அனைத்து உருவங்கள், எல்லா தெய்வங்களும் இருக்கும். இது ஷானவாஸ் போன முறை ஒரு இதுல குறிப்பிட்டார். அதாவது இந்து காட்ஸ் இருப்பாங்க, சிலுவையும் இருக்கும், அதே நேரத்துல அவர் வந்து முஸ்லிம் அந்த காபாவை வந்து வழிபடுகிறார் என்று ஷானவாஸ் கூறியிருக்கிறார். இந்த மாதிரி எவ்வளவோ தலைவர்கள் வந்து இருந்த ஒரு மண் இது. இந்த மண்ணிலிருந்து நாம் வந்து அப்படி வழிபட வேண்டும் என்று யாரும் கூறவில்லை. ஆனால் இதற்காக நீங்கள் வந்து ஒத்தாசையாக இருக்காதீர்கள் என்றதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளா இருக்கு. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.